யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் ஜி. டிஎம்கே தான். என்ன காரணம் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நல்லது பண்ணுறாருல்ல. சரி, மக்களுக்கு தெரியல அவ்வளோவா. என்ன எப்படி பார்க்குறீங்க? அவங்க மேலே ரொம்ப குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதுக்கு அடுத்தது யார் புதுசாக வரப்போகிறாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஜி. 2026 யார் வந்தாலும் டிஎம்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் இதுவாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. என்ன ஏதாவது நீங்கள் காரணம் சொல்கிறீங்களா? ஏன்னா இப்போ அவங்கள பல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. நானும் டிஎம்கே கட்சியில் தான் ஜி இருக்கேன். டிஎம்கே கட்சியில் தான் இருக்கேன். சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமலே, இப்போ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமலே அப்படி சொல்லிடுறீங்களே, அதுக்காக கேட்குறேன் நான். வந்தால் நல்லது தான் ஜி. யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் ஜி. டிஎம்கே தான். என்ன காரணம் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நல்லது பண்ணுறாருல்ல. சரி, மக்களுக்கு தெரியல அவ்வளோவா. என்ன எப்படி பார்க்குறீங்க? அவங்க மேலே ரொம்ப குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதுக்கு அடுத்தது யார் புதுசாக வரப்போகிறாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஜி. 2026 யார் வந்தாலும் டிஎம்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் இதுவாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. என்ன ஏதாவது நீங்கள் காரணம் சொல்கிறீங்களா? ஏன்னா இப்போ அவங்களும் பல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. நானும் டிஎம்கே கட்சியில் தான் ஜி இருக்கேன். டிஎம்கே கட்சியில் தான் இருக்கேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு எதிராக குறிப்பாக மாற்று சக்தியாக தாவேகா நாம் தமிழர் கட்சியெலாம் இருக்குது. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட அரசியல் எப்படி இருக்குது? நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது யார் உங்களுக்கு சரியான போட்டியாக இருக்குன்றீங்க? டிவிகேவா இல்லை என்டிகேவா? டிவிக்கு இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் அவ்வளோ இது ஒன்றும் இல்லை. பவராக எதுவும் வெளியில் பேசுகிறது இல்லை, பேட்டி கொடுக்கறது இல்லை. மக்களை சந்தித்தா தான் எது வந்தாலும் பேசுகிறதுக்கு விஜய் பேசுகிறது இல்லை. சீமான் வரவே மாட்டார் ஜி. ஏன் அப்படி நம்ம ராயபுரம் தொகுதி இல்லை நம்ம. சரி, இல்லை எப்படி பார்க்குறீங்க சீமான் அவரோட அரசியலை? தெரியல ஜி. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இல்லை சரியாக பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இதுவரையும் சீமான் ராயபுரத்துக்கு எதுவும் பண்ணதும் கிடையாது ஜி. சரி, இல்லை நீங்கள் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமலே, இப்போ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமலே அப்படி சொல்லிடுறீங்களே, அதுக்காக கேட்குறேன் நான். வந்தால் நல்லது தான் ஜி. இல்லை இப்போ நீங்கள் சீமான் அரசியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் மண்ணுக்காக பேசுகிறாரு, தண்ணிக்காக பேசுகிறாரு, மரங்களின் மாநாடு நடத்துகிறாரு, இயற்கை வளங்கள் பாதுகாக்கணுங்கிறாரு, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை ஜி, பார்க்குறது. நன்றி.